சஜித்தை வாழ்த்தி நாமலை சாடிய அர்ச்சுனா எம்பி. 17ஆம் தேதி ஆரம்பமாகும் சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். அமரகீர்த்தி கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக இருதரப்பிலிருந்தும் மேல்முறையீடு. ராஜபக்சவுக்கு சார்பான தேரர் கட்சியிலிருந்து விலகி தெரிவித்த பரபரப்பான கருத்துக்கள். அரசாங்கம் சட்டத்தை சமமாக நடைமுறைப்படுத்த தவறியுள்ளது முஜிபுர் ரஹ்மான். கொள்கலன்கள் விடுவிப்பு தேர்வுக்குழுவில் இருந்து வெளியேறிய அமைச்சர். கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் ஆதரவு கூட்டம். லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகாமல் சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபய. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். காணிக்குள் கால் வைத்தால் சுடுவோம், கொலை மிரட்டல் அச்சத்தில் வெற்றிலைக்கேணி விவசாயிகள். அரகலையவுக்கு வெளிநாடுகளில் இருந்து படம் சீரும் நாமல் எம்பி. சர்வதேச மத்தியஸ்தத்துடன் சமூக ஒப்பந்தம், திருகோணமலை பிரகடனம் வெளியீடு. நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும். முஸ்லிம் மக்களின் ஆதரவு எப்போதும் சஜித்துக்கு உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்படும் என்றார். தன்னுடைய சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த காணொலியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாமலுக்கு மறுபடியும் உமது மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை. நாமலுக்கு 10,000 வாக்குகள் வருமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்வேன். 12 லட்சம் வாக்குகளில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமாகும். வடக்கு மக்கள் யாருமே வாக்கு போடப் போவதில்லை. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின்னர் அனுர அரசாங்கம் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கப் போகின்றது. இதற்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கம் பயங்கரவாத இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்க போகின்றது. ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது. ஏனென்றால் தற்போது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதால் நன்றாகவே ஊழல் செய்ய போகின்றார்கள். ஊழலுக்கு எதிராகவே அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அவர்களே ஊழல் செய்கின்றார்கள். அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என நினைத்தோம். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. ஊழல்வாதிகளை பிடிக்காமல் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள். அதனால் இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தில் முடிய போகின்றது என்று குறிப்பிட்டார். சாதாரண தர பரீட்சை காலத்தில் ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதனால் ஆபத்தில் உள்ள பாடசாலைகள் குறித்த தகவல்கள் அந்த பகுதிகளில் உள்ள கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமான வானிலை காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி பாடசாலைகள் செயல்பட வேண்டும் என்று அமைப்பின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். அதன்படி மக்கள் வீதிகளை பயன்படுத்தும் போது பாடசாலைகளின் இடங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்கள் குறித்து வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாளை முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் இது தொடர்பாக வெளியிடப்படும் அறிவிப்புகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது. அக்குரேகுடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையே உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அக்குரேகோட துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயற்குழு கூடியது. அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இது முழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம். இது எங்கள் நிர்வாக குழுவால் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றல்ல என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எனவே இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த வளாகத்தில் கூட்டுவோம். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். 2012இல் இதுபோன்ற ஒரு கூட்டம் கடைசியாக கூட்டப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்றோம். பொதுமக்கள் பாதுகாப்பை எதிர்பார்த்து அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர். ஆனால் இன்று தெருக்களில் நடமாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு தீர்ப்புக்கு எதிராக அரசு தரப்பு மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு என்பன மேன்முறையீடு செய்ய தீர்மானித்துள்ளன. ஹம்பகா 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளும் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது நீதிபதிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமர்வில் இருந்த 3 நீதிபதிகளில் இருவர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் 12 பேரை குற்றவாளிகளாக அறிவித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தனர். ஆனால் அமர்வின் தலைவர் நீதிபதி அனைத்து குற்றச்சாட்டுகளும் சந்தேக நபர்களுக்கு நன்மை வழங்கி அனைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். இந்த சூழ்நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் நிரபராதிகள் என வலியுறுத்தி மேல் நீதிமன்றத்தை அணுக தயாராகி வருகின்றனர். அதேவேளை இந்த குற்றத்தில் மேலும் பலர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட வேண்டியிருந்தது என்ற நிலைப்பாட்டில் சட்டமா அதிபர் உள்ளார். சட்டப்படி வழங்கப்பட்டுள்ள 28 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக துணை சட்டமா அதிபர் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மரண தண்டனை கைதிகளும் சிறை நிர்வாகம் மூலம் மேன்முறையீட்டு நடவடிக்கைகளுக்கான சட்ட உதவிகளை கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலாங்குட ஹசப தேரர் சிறையில் இருக்கும்போது அவரை விடுவிப்பதற்காக பயங்கரவாத இனவாதத்தை விதைத்த முட்டுக்கட்சியின் கலன் பிந்துனவெவ பிரதேச சபையின் உறுப்பினராக கடமையாற்றிய அனுராதபுர சோமரதன தேரர் கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதும் மொட்டுக்கட்சியின் அனுராதபுர அமைப்பாளராக இன்றைய நிலையில் பதவி வகிக்கும் திசக்கோட்டை ஆராய்ச்சி மற்றும் அவர்களின் அமைப்பாளர்கள் பௌத்தபிக்கு என்ற வகையில் எனக்கு மரியாதை கொடுக்காமல் நீ வா போன்று ஒருமை கதைத்து அவமானப்படுத்தினர். யாருக்கும் மதிப்பளிப்பதில்லை. அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடும் போது பதவி போட்டிகளில் பாரிய வெட்டுக்குத்துகள் நடப்பது சகஜமாகும். அரசியலில் நீண்ட கால நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. கடந்த தேர்தல்களில் இந்த பிரதேசத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டேன். திசக்குட்டி ஆராய்ச்சியுடன் எனக்கு தனிப்பட்ட எந்தவித கோபமும் இல்லை. அவருடன் இணைந்து செயற்பட முடியாது. எமக்கு அனுராதபுரத்தில் இருக்கும் ஒருவரே பிரதேசத்துக்கு தலைவராக வர வேண்டும். அனுராதபுர மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டு பதுளையில் போய் சந்திக்க முடியாது. திசக்குட்டி ஆராய்ச்சி பற்றி அனுராதபுர மக்களிடம் கேட்டால் தெரியும் அவர் யார் என்று. எங்கு சென்றாலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார். அவருக்கு பிசக்குட்டி, அதாவது பைத்தியக்குட்டி என்றுதான் சொல்வார்கள். அனுராதபுரத்துக்கு சிறந்த ஒரு தலைவரை தாருங்கள் என்று கட்சியை உருவாக்கியவர்கள் தொடக்கம் வரப்போகும் தலைவர் வரை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. இதனால் கட்சியிலிருந்து விலகி திலித்துடன் இணைந்து கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார சட்டம் அனைவருக்கும் சமமானது என கூறி வருகின்ற போதிலும் அது அவ்வாறு இல்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியேற்ற காலம் முதல் இவ்வாறு கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் ஜேவிபியின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு மேலே இருக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பிரச்சனையின் போதும் ரத்தினபுரியில் இடம்பெற்ற பிரச்சனையின் போதும் சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை நேரில் பார்த்ததாகவும் அவர் தெரிவித்தார். அவர்கள் சட்டத்திற்கு மேல் இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி அனுர இந்த நேரத்திலும் சட்டம் அனைவருக்கும் சமமானது என மந்திரம் மோதி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கூறுவது போல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ரன்வலவின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் சட்டத்தை நடைமுறை படுத்துகின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். ரன்வல மற்றும் ரத்தினபுரி சம்பவங்களின் போது சட்டம் எவ்வாறு வளைக்கப்பட்டது என்பது அனைவரும் அறிந்த விடயமே என்றும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்வு குழுவில் இருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஆனூர கருணா திலக்க விலகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. குழுவின் தலைவர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சாட்சியங்களை விசாரணை நடத்துவதற்கு முன்னர் தேர்வு குழுவின் ஏனைய உறுப்பினர்களுக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதோடு வேறு ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துறைமுக அமைச்சர் பதவியை வகிப்பதனால் விசாரணைகளின் உண்மை தன்மைக்கு பாதகம் விளைவிக்கும் என்பதனால் தான் பதவி விலகியதாக தெரிவித்துள்ளார். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விசாரணை குழு 11/2/2026 அன்று 3வது தடவையாக கூடியது. அன்றைய தினம் இலங்கை சுங்க அதிகாரி சீவலி அருகொட உள்ளிட்ட இலங்கை சுங்க அதிகாரிகள் குழு அளிக்கப்பட்டு சம்பவம் தொடர்பான ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளன.
இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் கண்டன கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் என்ற பெயரில் இந்த அநீதிக்கான ஒன்று கூடல் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றது. இக்கண்டன கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் பணிப்புரையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையினால் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் பணிபுரிய அவர் நிராகரித்தமையால் அப்பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். மன்னார் கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகொன்று கடற்படையினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. படகில் இருந்த இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அந்த படகில் இருந்து போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் 2 பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக மாற்றிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னர் திட்டமிட்டபடி ஜனாதிபதி கோட்டாபய வெளிநாடு செல்வதால் சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று நேற்று முன்தினம் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் தெரிவித்திருந்தார். மேலும் அதற்காக வேறு திகதியை வழங்குமாறும் கோரியிருந்தார். அதன்படி எதிர்காலத்தில் வாக்குமூலம் அளிக்க புதிய திகதியை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவரின் உறுதிப்படுத்தியதன்படி கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் மதியம் 12:50 மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டனர். இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டதல்ல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணம் என்றும் மேலும் கூறப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதியில் இருந்து பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக பல வீடுகளை ஒதுக்க பரிந்துரைத்து கடிதங்கள் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் முன்னாள் தலைமை நீதிபதியும் முன்னாள் சட்டமா அதிபருமான மோகன் ஃபெரிஸும் சம்பந்தப்பட்ட வீடுகளை ஒதுக்கிய சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அடுத்த மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய முன்மொழிவு மின்சார கட்டணங்களில் 13.56% அதிகரிப்பை கோரியதாக கூறப்படுகின்றது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலத்திற்கு இந்த மின் கட்டண திருத்தம் கோரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரச காணி தனிநபர் ஒருவரால் அடாத்தாக சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விவசாயிகள், யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி 432 கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்து விவசாயம் செய்து வந்த நிலையில் அப்பகுதியில் காணப்பட்ட பல ஏக்கர் கணக்கான அரசு காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சபையாளருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுவரை உரிய அதிகாரிகளால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தே பயன் தரும் மரங்களை நட்டு காலாகாலம் விவசாயம் செய்து வந்த பகுதியை தனிநபர் ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சுவீகரித்துள்ளார். குறித்த பகுதிக்கு நாம் செல்ல முற்பட்டதால் இடியன் துவக்கால் சுடுவோம் என்றும் காவல்துறையை வைத்து கைது செய்வோம் என மிரட்டுவதுடன் காலாகாலமாக நாம் பாதுகாத்து வந்த மணல் மற்றும் காடுகள் இரவோடு இரவாக அளிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஏனைய இடங்களுக்கு கடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குறித்த காணி அரச காணி என பிரதேச செயலர் அறிவித்தும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியதுடன் தமது நிலத்தை மீட்டு தம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
போதைப் பொருளை அளிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 585 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மொத்தம் 29,367 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 16 பேர் நேரடியாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் திறந்த பிடியாணையுள்ள 142 சந்தேக நபர்களும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குடிபோதையில் வாகனம் செலுத்தியதற்காக 352 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக 91 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4,318 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். திருகோணமலை 2026ஆம் ஆண்டுக்கான திருகோணமலை பிரகடன முன்வரைவு சர்வதேச மத்தியஸ்தத்துடனும் உத்தரவாதத்துடனும் அரசியலமைப்புக்கு முற்பட்ட சமூக ஒப்பந்தத்துக்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றம் எனப்படும் புதிய குடிசார் சமூக அமைப்பினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த 12 பக்க பிரகடன முன்வரைவு பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை முரசறையிடப்பட்டது. இதில் உள்நாட்டில் நடைபெறும் அரசியலமைப்பு தயாரிப்பு முயற்சிகளில் மீண்டும் ஈடுபட்டு காலத்தை விரயமாக்குவதற்கு பதிலாக ஈழத்தமிழரின் வெளியக சுயநிர்ணய உரிமையை பாற்பட்ட எந்தவித விட்டுக் கொடுப்புமின்றிய சர்வதேச மத்தியஸ்துடன் கூடிய பேச்சுவார்த்தைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் இலங்கை தீவில் உள்ள ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் மக்கள்களுக்கும் இடையே அரசியலமைப்புக்கு முற்பட்ட சமூக ஒப்பந்த சமன்பாட்டை எட்ட முடியுமா என்பதை ஆராய்வதாகும். மாறாக மீண்டும் அரசியலமைப்பு மாதிரிகளை எழுத முனைவது வெளியக சர்வதேச நீதியை நேர்த்து போகச் செய்து உள்ளக பொறிமுறை என்ற பெயரில் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை இழுத்தடிக்க தென்னிலங்கை சக்திகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்வரைவு திருகோணமலை ஆயர், தென்கைலை ஆதீனம், வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட பல பேராளர்களின் பங்கேற்போடு உருவாக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர மற்றும் சர்வதேச சட்ட மொழிநடையில் ஆங்கிலத்தில் பல நிபுணர்களின் ஆலோசனையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 திருகோணமலை பிரகடனம் சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெளிப்படை தன்மையையும் அனைவரையும் உள்ளடக்கும் பண்பையும் வலியுறுத்தும் வகையில் குறித்த முன்வரைவு பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் 15ஆம் தேதி வரை ஈழத்தமிழர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து முன்வரவை கூடுதல் மெருகூட்ட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்த அரசியல் சமூக செயற்பாட்டாளரும் பன்னாட்டு நீதி குறித்த நூலாசிரியருமான ஸ்ரீ ஞானேஸ்வரன், இந்த முயற்சி எந்தவித வெளிநாட்டு நிதி உதவியோ தன்னார்வ அமைப்புகளின் தாக்கமோ இன்றி ஈழத்தமிழர்களால் சுயாதீனமாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சர்வதேச நீதிக்கான வழிவரைபடம் தொடர்பான நிலைப்பாடு தயாரிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாகவே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அந்நிலைப்படையில் 6ஆம் சட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இடம்பெற்றிருந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை சேர்ந்து ஏறத்தாழ 50 பேர் இந்த முயற்சியில் பங்கு பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.